நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஹீரோயின்ஸ் பேர் சொல்றேன், டக்குன்னு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. நஸ்ரியா. லைக் லிட்டலி இது கொஞ்சம் கிளீஷியா இருக்கும், பட் லைக் பேபி சிஸ்டர். ஓகே. அதித்தி. அதித்தி இஸ் லைக் ஒன் really good friend. She's like one of the boys or something. நான் போய் ரொம்ப கிண்டல் பண்ணுவேன். ஆனா ரொம்ப ஹாப்பியா பாசிட்டிவா இருப்பாரு. கிரேட் ஃபன் டு வர்க் வித். சாய் பல்லவி. சாய் பல்லவி லைக் ஒன் என்ன ஒரு டேலண்ட் பாம். அதுக்குள்ள இருக்க டேலண்ட் அது கூட தெரியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே நம்ம கூட பேசிடுவேன். ஆக்ஷனுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. பட் ஷீ இஸ் யூ கான்ட் ப்ரெடிக்ட். வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்டர். நித்யா மேனன். நித்யா மேனன் ஐ திங்க் so much எங்க பிகினிங் ஆஃப் மை கரியர் ஐ மீன் நிறைய ஐ திங்க் very defining films is with Nithya. அவங்க கூட I think she knows that she's a talent. கரெக்டா I think கேமரா கூட எப்படி என்னெல்லாம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும் கரெக்டா. She has a good relationship with the camera. Okay. ஆமா. So காஜல் அகர்வால். I mean first time working with her. இதுக்கு முன்னாடி I think from மகதீரா டைம்ல இருந்தே நம்ம எல்லாம் all the boys we've been fans of her. பட் ரொம்ப ப்ரொஃபஷனல் மாஸ்டர் சொன்ன மாதிரி she knows exactly கரெக்டாக அவங்களோட மெத்தட் அவங்களுக்கு ரொம்ப பக்காவாக தெரியும். பட் கிரேட் டைம் ஒர்க்கிங் வித் எனக்கு ஐ திங்க் நான் அவ்வளோ ஏர்லியாக இருந்து நான் ஒப்சர்வ் பண்ணதுனால இட் வாஸ் நைஸ் டு ஆக்சுவலி ஃபைனலி ஷேர் ஸ்க்ரீன் ஸ்பேஸ். சூப்பர். அண்ட் ஹே சினாமிகா கண்டிப்பாக ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு ரொமான்டிக் படமாக வந்து எல்லார் மத்தியிலும் போய் சேருது. அப்படிதானே மேம்? ரொமான்டிக் படம் தானே மேம்? எல்லாமே இருக்குமா அதுல? சொல்ல மாட்டீங்களே, ஏதாவது வாங்கலாம்னா. ஸோ வாழ்த்துக்கள் உங்க எல்லாருக்குமே. படம் வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிட்ட பிறகு திரும்ப நம்ம சக்சஸ் மீட்ல வந்து மீட் சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ.